பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் மறுமையை மறந்த மனிதனின் நிலை என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நாம் வாழுகிற இந்த உலகில் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சரியான வழிகாட்டுதல்களை படைத்த இறைவனாகிய அல்லாஹுவின் புறத்திலிருந்து மட்டும்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாக உலகத்திற்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட முதல் கட்டளையும் அதுதான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நம்முடைய தாயார் ஹவ்வா அம்மையார் அவர்களையும் சுவன பூங்காவிலிருந்து பூமி பந்திற்கு அனுப்பி வைத்த பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்ன கட்டளையும் இதுதான். குல்னா இஹ்பிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நீங்கள் அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள், உங்களுக்கு என்னிடமிருந்து வழிகாட்டுதல் வரும். எனது வழியினை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த கவலையும் இல்லை, எதற்கும் அவர் அஞ்ச மாட்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி அனுப்பினார். நான் காட்டுகிற வழிமுறைகளைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த வழிமுறைதான் உங்களுக்கு கவலையற்ற வாழ்க்கையினை, பயமற்ற வாழ்க்கையினை இந்த உலகத்திலேயும் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு பரிசீலிக்கும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவ்வாறு அல்லாஹ்வால் நமக்கு வழிகாட்டி தரப்பட்ட மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை எடுத்துக்கொண்டால் நமது வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது வழிகாட்டுதலை முன்வைக்கின்றது. ஒவ்வொரு விஷயத்திலேயும் மார்க்கம் நமக்கு மூக்கை நுழைத்து இதை எப்படி செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், குடும்ப வாழ்க்கையை எவ்வாறு நடத்த வேண்டும், வியாபார கொடுக்கல் வாங்கலை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், அரசியல் சமூக நிகழ்வுகளை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், மனிதன் தனிமனித ஆரோக்கியத்தை ஒழுக்கத்தை எவ்வாறு பேண வேண்டும், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் செய்ய வேண்டிய அனுமதிக்கப்பட்ட காரியங்களும் செய்யக்கூடாத தடுக்கப்பட்ட காரியங்களையும் அல்லாஹ் நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறான். இந்த வரையறைகளை ஒரு மனிதன் தனது வாழ்க்கையிலே ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே போதனைகள் மட்டும் அவனை அறிவுறுத்தி சீர்திருத்தி விடாது. அறிவு மாத்திரமே ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றி விடாது. எத்தனையோ மதுபானம் அருந்தக்கூடிய மக்களை பார்க்கிறோம். மதுவினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை மற்றவர்களை விட தெளிவாகவே அறிந்திருக்கிறார்கள். எத்தனையோ புகைப்பிடிக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். அதனால் ஏற்படக்கூடிய கேடுகளை மற்றவர்களை விட தெளிவாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த அறிவு மதுபானத்தை விட்டும் புகைப்பழக்கத்தை விட்டும் அவர்களை தடுத்திருக்கிறதா? அறிந்து கொண்டே அந்த அறியாமை நிறைந்த செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே மனிதனுக்கு வழங்கப்படுகிற கட்டளைகள், அறிவுரைகள், அவனுக்கு சொல்லப்படுகிற செய்திகள் மட்டுமே அவனை நல்லவனாக, இறைவனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவனாக, நாளை மறுமையிலே இறை திருப்தியை பெறுகிற இரையச்சமுடையவனாக, நல்ல மனிதனாக அவனை மாற்றிவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. எனவே அவனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டிய தேவை இறைவனுக்கு இருக்கிறது. மனிதன் நேரிய வழியில் செல்ல வேண்டும் என்றால் அறிவுரை சொல்வதோடு மட்டும் விட்டுவிடாமல் அவனுடைய உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய சில வேலைகளை செய்தால்தான் அவன் அல்லாஹ்வை அஞ்சுகிற நல்ல மனிதனாக மாற முடியும். இறை கட்டளைகளை ஏற்று நடக்கிற ஒரு நல்ல முஸ்லிமாக, அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே தமது வாழ்க்கை அமைத்துக் கொள்கிற ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளனாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவனது உள்ளத்தை சில கோணங்களில் பக்குவப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறு மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக, மனிதனுக்கு பாடம் கற்பித்து தருவதற்காக, மனிதனுடைய உள்ளத்தை பண்படுத்துவதற்காக பல்வேறு வேலைகளை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே செய்து கொண்டே இருக்கிறான். அவ்வாறு பண்படுத்துகிற காரியங்களில் மிக முக்கியமான ஒன்று இறைவனை அஞ்சுகிற அச்ச உணர்வு. யாருடைய உள்ளத்திலே இறையச்சம் இருக்கிறதோ அவர் உண்மையிலே அல்லாஹ்வை அஞ்சிய நல்ல முஸ்லிமாக தம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார். இறையச்சம் இல்லாமல் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரிதான், மார்க்கத்தை கரைத்து குடித்திருந்தாலும் சரிதான், நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிற அளவிற்கு திறமை பெற்றவராக இருந்தாலும் சரிதான், அந்த அறிவை கொண்டு அவர் இறைவனை வழிபட்ட நல்ல முஸ்லிமாக வாழ மாட்டார். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே
கடந்த காலத்திலே அனுப்பப்பட்ட யூத சமுதாயத்திற்கு தௌராத் வேதம் வழங்கப்பட்ட வேத அறிஞர்களை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. வேதம் கொடுக்கப்பட்ட தௌராத் வேதம் வழங்கப்பட்ட மார்க்க விற்பனர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் பொதி சுமக்கிற கழுதையை போன்றவர்கள். யாரை பார்த்து சொல்கிறான்? பெரிய அறிஞர்களை பார்த்து சொல்கிறான். ஆலிம்கள், உலமா, பெருமக்கள், அல்லாமாக்கள் சொல்லுவோமே, அந்த மாதிரி அல்லாமாக்களுக்கு அல்லாஹ் அடைமொழி கொடுக்கிறான். கமசலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, அவர்கள் பொதி சுமக்கிற கழுதையை போன்றவர்கள். ஏன் அப்படி அல்லாஹ் அவ்வளவு மட்டமாக பகுத்தறி உள்ள ஒரு மனிதனை, அதிலேயும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்திருக்கிற ஒரு மனிதனை, அதை தெரிந்து வைத்துக் கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்கிற பெரிய அறிஞர் பெருமக்களை கழுதையோடு அல்லாஹ் ஒப்பிட வேண்டிய தேவை என்ன வந்தது என்று சொன்னால், அற்புதமான ஒரு உவமை அது. கழுதையினுடைய முதுகில நீங்க எவ்வளவுதான் உயர்தரமான பொருட்களை தூக்கி வைத்தாலும், வைர வைடூரியங்களை அதனுடைய முதுகிலை ஏற்றினாலும் கழுதைக்கு ஏதாவது பயனுண்டா? அதனுடைய முதுகிலை இருக்கிற பொருளுடைய அம்சம், அதனுடைய பண்பு தெரியுமா? அதனுடைய மதிப்பு தெரியுமா? அதனால எந்த பயனும் கிடையாது. நல்ல விலை உயர்ந்த துணிமணிகளை கொண்டு கழுதையினுடைய முதுகலை ஏற்றி வைக்கிறீங்க. விலை உயர்ந்ததா இருந்தாலும் சரிதான், விலை தாழ்ந்ததா இருந்தாலும் சரிதான், புதிய ஆடைகளா இருந்தாலும் சரிதான், கிழிஞ்சு போன கண்ட துணியா இருந்தாலும் சரிதான், கழுதையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சமந்தான். அது மாதிரி தான் இந்த அறிஞருடைய மூளையில விலை மதிக்க முடியாத மார்க்கம் இருக்கிறது, தௌராத் வேதம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்கிறது, இறைவனின் கட்டளைகள் இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கவில்லை. அதனுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து தம்மை சீர்திருத்திக் கொள்ளவில்லை. கழுதையை போன்று தான் இவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இதன் வழியாக அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், அறிவு இருந்தால் மட்டும் ஒருவன் நல்லவனாக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக வாழ்ந்துவிட முடியாது. அல்லாஹ்வை அஞ்சுகிற அச்ச உணர்வுடையவனாக இருக்க வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மக்களுக்கு எத்தனையோ விதங்களில் உபதேசம் செய்திருக்கிறார்கள். ஜும்மாவுடைய வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா உரை நிகழ்த்துவார்கள், நமக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு வருடமும் ஹஜ் பெருநாளுடைய உரை நிகழ்த்துவார்கள், நோன்பு பெருநாள் தினத்திலே உரை நிகழ்த்துவார்கள், மக்கள் கூடுகிற கடை வீதிகளில் உரை நிகழ்த்துவார்கள். தனித்தனி மனிதர்களை கூட சந்தித்து அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை, மார்க்க சட்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்துக் கொண்டே இருப்பார்கள். நபிகள் நாயகத்தினுடைய சொற்பொழிவுகள், இந்த உபதேசங்களை பற்றி நபி தோழர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நிகழ்த்திய எந்த அறிவுரையாக இருந்தாலும், எந்த சொற்பொழிவாக இருந்தாலும், அந்த சொற்பொழிவிலே 3 திருமறை வசனங்களை தவறாமல் குறிப்பிடுவார்கள். அது என்ன 3 வசனங்கள்? சூரத்து நிசாவுடைய முதல் வசனம், யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. அதே மாதிரி ஆல இம்ரானிலே இடம்பெறக்கூடிய 100வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்ற 2வது வசனம். சூரத்துல் அஹ்ஸாபிலே இடம்பெற்றிருக்கிற 3வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா. 3 வசனங்கள். இந்த 3 வசனத்துக்கு என்ன பொருள்? யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்குமுல்லதீ கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒரு ஜீவனிலிருந்து, ஒரே ஒரு மனிதனிலிருந்து உங்கள் அனைவரையும் படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா, மூமின்களே, அல்லாஹ்வை பயப்படுங்கள், சொல்கின்ற சொற்களை தெளிவாக சொல்லுங்கள். 3 வசனமும் என்ன சொல்கிறது? மனிதர்களே அல்லாஹ்வை பயப்படு, மூமின்களே அல்லாஹ்வை பயப்படுங்க, இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை பயப்படு. இந்த ஒரே கருத்தை நபிகள் நாயகம் எல்லா உரையிலும் சொல்வார்களாம். இந்த இறையச்சத்தை பற்றி பேசாமல் ஒரு வார ஜும்மா கூட நபிகள் நாயகம் நிகழ்த்தியது கிடையாது. ஒரே ஒரு பெருநாள் குத்துபா நிகழ்த்தியது கிடையாது. ஒரு ஹஜ் பெருநாளிலே உரை நிகழ்த்தியது கிடையாது. வேறு எந்த சபையிலையும் நபி அவர்கள் இந்த 3 வசனங்களையும் குறிப்பிடாமல் உரை நிகழ்த்தியதே கிடையாது என்று சொல்கிறார்கள் என்றால், அப்படி இந்த வசனங்கள் சொல்லப்பட வேண்டிய தேவை என்ன? என்ன சொல்லிவிட்டது? அல்லாஹ்வை பயப்படு என்பது எல்லா உரையிலும். இன்றைக்கே நாம் உரை நிகழ்த்துகிறோம், எல்லா உரையிலையும் ஒரே சப்ஜெக்டை பேசினா மக்கள் கேட்பார்களா? முதல் வார ஜும்மாவில் பேசுறார், மக்களே தொழுது கொள்ளுங்கள்,
ஐவேளை தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். 2வது வார ஜும்மா மனிதர்களே தொழுகை நிலைநாட்டுங்கள், அல்லாஹ் தொழுமாறு கட்டளையிட்டு இருக்கிறான். 3வது வார ஜும்மா முமின்களே தொழ வேண்டும், தொழாவிட்டால் கடமையான தண்டனை இருக்கிறது. 4வது வார ஜும்மா இஸ்லாமியர்களே தொழுவுங்கள், தொழாவிட்டால் நரகம்தான். 5வது வாரம் பழைய காரியம் குத்பாவுக்கு ஏன் முடியட்டும்பா, தொழுக ஆரம்பிக்குதோ போய்க்குவோம். ஏன் என்னத்தை ஆரம்பிச்சாலும் மக்களே தொழுவுங்கள், மூமின்களே தொழுவுங்கள், முஸ்லீம்களே தொழுவுங்கள், இறைநம்பிக்கையாளே தொழுவுங்கள். அவர் சொல்லி சொல்லி நமக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு, அவர் சொல்ல தேவையில்லை, அந்த முடிவுக்கு வந்து விடுவார்கள். என்ன காரணம்? ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அரைப்பதை மக்கள் விரும்புவதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உரை நிகழ்த்தினாலும் எந்த தலைப்பில் பேசினாலும் இந்த 3 வசனங்களை, இறை அச்சத்தை பற்றி பேசுகிற செய்திகளை திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். என்றால் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி உங்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அச்சம் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த செய்தி உங்களுக்கு பயன் தரும். இல்லாட்டி ஏதோ பொழுதுபோக்கு உட்கார்ந்துட்டு போன மாதிரி, ஒரு பட்டிமன்றத்தில் நேரம் கழித்தது மாதிரி, ஏதோ ஒரு செய்தியை தெரிஞ்ச அறிவாளியாக நீங்கள் மாறிக்கொள்ளலாமே தவிர, நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்கள் உள்ளத்தை பண்படுத்தி அதனை ஏற்று உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வு உங்களுக்கு இருந்தாக வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் நமக்கு மறைமுகமாக இந்த செய்தியின் வழியாக சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமில்லை, திருமறை குர்ஆன் உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதம். எல்லோருக்குமே தெரியும், குர்ஆனும் பல இடங்களில் அப்படித்தான் சொல்கிறது. உலக மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிற வேதம் இது. இதை படிச்ச எல்லாரும் நேர்வழி பெற்று விட்டார்களா? எத்தனையோ முஸ்லீம் அல்லாத தலைவர்கள், இலக்கிய மேதைகளாக போலப்படுகிறவர்கள் கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தினுடைய மீலாது விழா மேடைகளை அலங்கரித்தவர்கள் யார் என்று பார்த்தால், நம்முடைய ஆலிம் பெருமக்களை விட, மார்க்க அறிஞர்களை விட இலக்கிய பேச்சாளர்களாக கருதப்பட்டவர்கள், இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியில் இருக்கிறவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், இந்து மத நம்பிக்கையுடையவர்கள், சன்னியாசிகள், சாமியார்கள், அப்படி பல பேர் மீலாது விழா மேடையில் வந்து திருமறை குர்ஆனை பற்றி பேசியிருக்கிறார்கள். குர்ஆன் எப்படிப்பட்ட புத்தகம் தெரியுமா? நபிகள் நாயகத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மாமனிதர் தெரியுமா? அவர் இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வந்த தூதர் என்றெல்லாம் உலகத்திற்கு முஸ்லிம்களுக்கு பாடம் நடத்தினார்கள். நடத்தியவர்களுக்கு நேர்வழி கிடைத்ததா? அவர்கள் நடத்திய பாடத்தை கேட்டு நாம் நேர்வழி அடைந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு பாடம் நடத்திய அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்களா? அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டார்களா? ஒரே ஓரிரை கொள்கையை ஏற்று அதன்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களா? மாறவே இல்லை. கடைசி வரைக்கும் மாறாமல் தங்களுடைய கொள்கையிலேயே இருந்து அப்படியே மரணித்திருக்கிறார்கள் பல பேர். இன்றும் சில பேர் உயிரோடு இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் அறிவாளிகள், குர்ஆனை படித்தார்கள், ஹதீஸை படித்தார்கள், ஆனால் இறையச்சத்தோடு படிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வு அவருடைய உள்ளத்தே இல்லை. எனவே அது அவர்களுக்கு நேர்வழி காட்டவில்லை. படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மை பார்க்கிறான், அவன் கேள்வி கேட்பான், அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற பய உணர்வோடு திருமறை குர்ஆனை அணுகி இருந்தால், அப்படி அணுகுகிற எந்த மனிதனையும் திருமறை குர்ஆன் வழிகேட்டிலே விட்டுவிடாது. நேரான வழியை காட்டி மறுமையின் வெற்றிக்கு அவரை அழைத்து செல்லும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியானால் இந்த செய்தி சொல்ல வருகிற தகவல் என்ன? குர்ஆனில் அல்லாஹ்வே இதை சொல்கிறான். ஹுதல்லில் முத்தகீன். இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? இறையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டுகிற வேதம். அப்போ மனுஷனுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால், இறைவனுடைய பயத்தால் பண்பட்டு இருக்கிற உள்ளம் எதுவோ அந்த உள்ளம்தான் இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிற மனிதனாக அவனை மாற்றி அமைத்துவிடும். இறையச்சம் மனிதனுக்கு நல்ல பாடத்தை தரும், நல்ல படிப்பினைகளை தரும், நேர்வழிகளை அவனை கொண்டு போய் சேர்க்கும். இது ஒன்று. இரண்டாவது என்ன? மரணமும் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கையும். இதுவும் ஒரு மனிதனை பண்படுத்தும். இறையச்சம் என்ற அந்த விஷயம் பண்படுத்துவதை விட மரணமும் மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை இருக்கிற, ஏன்னா எல்லாரும் அன்றாடம் சந்திக்கின்ற ஒன்று. மரணத்தை மறுத்த ஆளு கிடையாது. உலகத்தில் எதை பற்றி கேட்டாலும் 2 விவாதம் நடக்கும். சில பேர் சரி என்று சொல்வார்கள், சில பேர் தவறு என்று சொல்வார்கள்.
எதை கேட்டாலும் சொல்லுவார்கள். சாராயம் குடிக்கலாமா, குடிக்க கூடாதுன்னு 10 பேர் சொன்னா குடிச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமில, அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கு ஐயா. அதனால தானே கடலுக்கு போய் மீனை பிடிச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு நைட்டு எல்லாத்தையும் ஊற்றி காலி பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சா 800 ரூபா குடி. கேட்டா அவன் என்ன சொல்றான், உழைச்ச உழைப்புக்கு உடம்பு வலிக்கல, உடம்பு வலியெல்லாம் பறந்து போயிருது, ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது. அதை சரி என்று ஆமோதிக்கக்கூடியவர்கள். மதுபானத்தில், சாராயத்தில், போதைப் பொருளிலே சில நன்மைகள் இருக்கிறது என்று வாதிடக்கூடியவர்களும் இருப்பார்கள். இப்படி எதை பற்றி கேட்டாலும் சரி, கத்தரிக்காய் திங்கலாமா திங்கக்கூடாதா, தின்னுப்பா, அதுல அந்த விட்டமின் இருக்கு, இந்த புரோட்டீன் இருக்கு, அந்த கால்சியம் இருக்கு, அப்படி 10 பேர் பாடம் நடத்துவாங்க. தோல் டாக்டர் போய் நின்னா கத்தரிக்காய் தின்றாத, சொறி எடுக்க ஆரம்பிச்சிரும் அவர் சொல்லுவார். மீன் திங்கலாமா, தாராளமா தின்னு, நிறைய சத்து இருக்குது. சில பேர் மீன் தின்றாத, உன் உடம்புக்கு ஒத்துக்காது. உலகத்தில் எதை பற்றி பேசினாலும் 2 வாதங்கள் நடக்கும். சரி என்று சில பேர் சொல்லுவார்கள், அதை தவறு என்று சில பேர் மறுப்பார்கள். ஆனால் உலகத்திலே மனிதன் மரணிப்பானா மரணிக்க மாட்டானா, இதுல 2 கருத்து யாருக்காவது இருக்குதா? இறைவனை நம்புகிறவராக இருக்கட்டும், இறைவனை மறுக்கிறவராக இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், பௌத்தராக இருக்கட்டும், சீக்கியராக இருக்கட்டும், ஜெயினராக இருக்கட்டும், உலகத்திலே எந்த கொள்கையை பின்பற்றுகிறவராக அல்லது பின்பற்றாதவராக இருக்கட்டும், மரணத்தில் 2 கருத்து உண்டா? யாருக்கும் கிடையாது. கண்டிப்பா உலகத்தில் ஒருத்தர் மரணிக்காம யாரும் கிடையாது. ஒருவேளை ஒருத்தர் மரணிக்காம இருக்கணும்னா அவர் உலகத்தில் பிறக்காம இருக்கணும், அப்படிதான் சொல்லுவாங்க. பிறக்காட்டி சாவு கிடையாது, பிறந்தா செத்துதான் ஆகணும். அப்ப அத்தனை பேரும் அன்றாடம் அனுபவிக்கின்ற ஒன்று மரணம். இந்த மரணத்திற்கு பிறகு என்ன என்ற கேள்வி, மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், அதுல கருத்து வேறுபாடு வரும். சாமி, அந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை பாதை எப்படி அமைச்சுக்கணுங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும். இந்த மரணம் ஒரு மனிதனை பண்படுத்தாவிட்டால் வேறு எதை வைத்து பண்படுத்த முடியாது. ஏன்னா சந்தேகம் இல்லாதது அதுதான், நேரம் தெரியாத ஒன்று அதுதான். நேரம் நிர்ணயிக்கப்பட்டுருச்சு, யாருக்கும் தெரியாது. 60 வயசா, 40 வயசா, 30 வயசா, 2 வயசா, 20 நாளா, 10 நாளா, ஒன்னும் தெரியாது. ஆனால் நடந்து கொண்டே இருக்கிறது. காரணங்கள் தான் வேறுபடும். மரணத்திலிருந்து தப்பித்தவர் எத்தனை பேர்? திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். உறுதியான கோட்டை கொத்தளங்களில் நீங்கள் இருந்தாலும் சரிதான். மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாதுப்பா, என்னிடத்தில் திரும்பி வந்தாக வேண்டும். கண்ணுக்கு எதிரில் பார், செத்து போகக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக, அற்பமான எப்ப சாவோம் என்பது தெரியாத இந்த வாழ்க்கைக்காக உலக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்னுடைய கட்டளை மீறியா, என்னுடைய சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக நீங்கள் நடக்கிறீர்களா என்று திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். எத்தனை வருஷம் நான் வாழ போற, மரணத்துக்கு பிறகு என்கிட்ட தானே வந்து ஆகணும், நான் தீர்ப்பு சொல்லுவேனே, நான் உன்னை தண்டிக்காம விடுவேனா, நான் கையால் ஆகாதவனா, சொன்னதை செய்ய முடியாதவனா? இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான். சொன்னா சொன்னதை செய்வேன். தொலாட்டி என்ன தண்டனை சொன்னனோ செத்த பிறகு அது கன்ஃபார்ம். என்னுடைய விதிகளை மீறியவனுக்கு என்னென்ன சட்டதிட்டங்கள் உண்டு, மறுமையில் கடுமையான வேதனை உண்டு என்று வர்ணித்திருக்கிறேனோ கண்டிப்பாக அதை ஏற்படுத்திய தீர்வேன். கண்ணுக்கு எதிரில் பார்த்தும் பாடம் படிக்கலாட்டி நேற்றைக்கு வரைக்கும் நம்மோடு இருந்த எத்தனை பேர் இன்றைக்கு நம்மோடு இல்லையே? அவங்களுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு மரணத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஊரை ஆட்டி படைத்த பல பேர், உலகத்தை ஆட்டி படைத்த பல பேர், ஆது சமூது கூட்டத்தாரை விடவா நம்ம ஊர்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் அல்லாஹ்வால் முற்காலத்தில் படைக்கப்பட்டிருந்த ஆது சமுதாயம், சமூது சமுதாயத்தை விடவா வளம் கொண்டவர்கள். நம்ம செங்கலை வச்சு வீடு கட்டுறோம், அவன் மலையை குடைஞ்சு வீடு கட்டுறான். பலத்துக்கு அவங்களுக்கு நிகர ஆளு கிடையாது. அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். அவங்க பெருமை அடித்தார்கள்,
எங்களை விட உலகத்தில் பலசாலி எவன்டா இருக்கிறான் என்று அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் அதற்கு மறுமொழி சொல்கிறான், அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதி கலக்கஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவ்வா. அவர்கள் சிந்திக்கவில்லையா, அவர்களை விட பலம் வாய்ந்த அல்லாஹ் இருக்கிறானே அதை சிந்திக்கவில்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அவங்கள விட இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹ் காட்டல. உன்னை விட பலமா இவன் இருக்கிறான் பாரு, அமெரிக்காக்காரனை விட பலமா ஐரோப்பா இருக்கிறான் பாரு, ஐரோப்பியனை விட பலமா இந்தியா இருக்கிறான் பாரு, இன்னொரு சமூகத்தை காட்டவில்லை. அதுக்கு மேல அல்லாஹ் தன்னைத்தான் சொல்றான். அப்ப அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன? உலகத்திலேயே பலம் கொண்ட சமுதாயமாக ஆது சமூகத்தை, சமூக சமூகத்தை அல்லாஹ் வடிவமைத்திருந்தான். அவங்களாம் எங்க இன்னைக்கு? அவங்களுடைய நிலை என்ன? அப்ப அல்லாஹ்விடத்தில் சென்று சேர்ந்து விட்ட அவர்கள் எப்படி அழிந்து போனார்கள்? அதையெல்லாம் யோசிக்கிறோம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகமா நீங்க ஜியாரத்து செய்யுங்க. அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லதாத். உலகத்தின் இன்பங்களை எல்லாம் முறித்து போடுகிற மரணத்தை நினைத்து பாருங்கள். ஃபைன்னஹா துதக்கிருல் ஆகிரா. மறுமையை உங்களுக்கு அது நினைவுபடுத்தும். ஜியாரத்துக்கு போ, கபரிஸ்தான்ல போய் நில்லு. உங்க ஊர்ல உள்ள கபரிஸ்தான்ல போய் நில்லு, தர்கால போய் நின்ற கூடாது. கபரிஸ்தான்ல போய் நில்லு. உன்னுடைய பெற்றோர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள், உன்னுடைய மூதாதையர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள், உன்னோடு பழகிய நண்பர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள், உனக்கு உயிருக்கு உயிராக பழகிய உன்னுடைய உறவினர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள். எல்லாத்தையும் அப்படி மனக்கண்ணு முன்னாடி ஓட்டி பாருங்க. என்னடா வாழ்க்கை இது? முடிஞ்சு போச்ச. இதுக்கு தான் நம்ம இப்படி உலகத்தில் அல்லோலப்படுறோமா? இப்படி செத்து போகிற நிலையில்லாத வாழ்க்கையை பற்றி நினைத்து பார்க்காமல் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி உலகத்துடைய இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக பதவி, காசு, பணம், பெருமை, புகழ், உலகத்தினுடைய இன்பம் என்று உலகத்தின் பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறோம் என்று மரணமும் அந்த மரணத்தை தொடர்ந்து வருகிற வாழ்க்கையை பற்றி அச்சமும் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தும். இந்த சிந்தனை வந்துருச்சுன்னா உலகத்தில் தனியா மேடை போட்டு யாருக்கும் பாடம் நடத்த தேவையில்லை. அவரவர்கள் தன்னைத்தானே சீர்திருத்துவார்கள். அவருடைய தவறை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையில்லை. அவர்கள் தவறை அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன தகௌ இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு. இறையச்சமுடையவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஷைத்தானுடைய தீண்டுதலை உணர்ந்தால், ஏதாவது தப்பு செஞ்சிட்டாங்க, ஷைத்தான் தூண்டி விட்டு தப்பான காரியத்தை, சினிமா பார்த்துட்டாங்க, ஒரு பெண்ணை ஆபாசமான முறையில் ரசிச்சுட்டாங்க, வேற ஏதோ தப்பான காரியங்களில் ஈடுபட்டுட்டாங்க, தொழுகையை விட்டுட்டாங்க, நோன்பை புறக்கணிச்சுட்டாங்க, ஏதோ ஒன்று ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு ஆளாகி தவறை செய்து விட்டால் ததக்கரு, உடனே விழித்துக் கொள்வார்கள். ஆகா, தப்பு செஞ்சிட்டமே. தப்பு செய்யாம மனுஷன் இருக்க மாட்டான், செய்வான். செஞ்ச உடனே விழித்து கொண்டு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, தெரியாம தப்பு செஞ்சிட்டேன், இனிமே நான் செய்ய மாட்டேன். யாருக்கு? இந்த மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை உள்ளத்திற்குள்ளே பசுமையாக யார் அசை போட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு மேடைகள் தேவையில்லை, மணிக்கணக்கான சொற்பொழிவு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் போதும், நபிகள் நாயகத்துடைய போதனைகள் போதும். அதை எடுத்து சொல்லி சீர்திருத்தம் செய்யாமலே தங்களை தாங்களே சீர்திருத்திக் கொள்வார்கள். இப்போ நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டா, நெசமா முஸ்லீம்கள் அல்லாஹ்வை நம்புறோம், மறுமையை நம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல. அப்படி சொன்னா தான் முஸ்லீம், அப்படி இல்லாட்டி முஸ்லீமே கிடையாது. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நம்பலன்னா அவர் இஸ்லாமியருடைய பட்டியலே இருக்க மாட்டார். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டிய விஷயங்களை பட்டியலிடும் பொழுது ஒல் பாசி பாதல் மௌத், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அப்படி நம்பி இருக்கிறோமா கேட்டா எல்லாரும் ஆமான்னு சொல்லுவோம். ஆமா நம்பி இருக்கிறோம், டவுட்டே கிடையாதுப்பா, கண்டிப்பா அல்லாஹ் மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் எழுப்பத்தான் செய்வான், எல்லோரும் பதில் சொல்லுவோம். ஆனா நம்ம சொல்லக்கூடிய பதில் உண்மையா உள்ளத்திலிருந்து வருதா? நம்முடைய வாழ்க்கையோடு உரசி பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? மரணத்துக்கு மறுமை உள்ள பயத்தோடு தான் வாழ்றோமா, அல்லது மரண பயம் இல்லாமல்
மறுமையை மறந்து உலகத்தினுடைய இன்பத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? வாழ்க்கையை உரசி பாருங்க, எவ்வளவோ விஷயங்களை உரசி பார்க்கலாம். உதாரணமாக ஒவ்வொரு பருவமாக எடுத்து பாருங்கள். மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பருவங்களை மனிதன் கடந்து செல்கிறான். இளமை பருவம் இருக்கிறது, இளமையை கடந்த ஒரு 45 50 அது மாதிரியான பருவம் இருக்கிறது, அதனை கடந்த 70 80 என்ற முதுமை பருவம் இருக்கிறது, ஆரம்பத்திலே மனிதன் சந்திக்கிற சிறுவர் பருவம் இருக்கிறது, குழந்தை பருவம் இருக்கிறது, இப்படி பல்வேறு பருவங்கள் இருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான பருவம் என்று சொல்வதாக இருந்தால் இளமை பருவத்தை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இளமை பருவத்தில் தான் ஒரு மனிதன் சரியான வாழ்க்கையை தேர்வு செய்கிறதா இருந்தாலும் சரி, தப்பான வழியை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, ரெண்டையும் தேர்வு செய்து அதன் வழியிலே சென்று நடைமுறைப்படுத்தக்கூடிய அறிவும் ஆற்றலும் நிறைந்திருக்கிற பருவம் இளமை பருவம் தான். முதுமை பருவத்தில் ஒருத்தர் நினைக்கிறார், தப்பான செயலை செய்யணும்னு நினைக்கிறார், நினைச்ச உடனே செய்ய முடியுமா? ஒரு பெண்ணை வந்து தப்பாக அனுபவிக்கணும். 85 வயசு முதியவருக்கு மனசுக்குள்ள ஆசை நிறைக்காம ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், கட்டில படுத்து மல்லாந்து கிடந்து கனவு காண வேண்டியதான். அவருடைய உடல் அதற்கு ஒத்துழைக்காது. மனதிற்குள்ளே ஆசை இருந்தாலும் சரி, அதை செயல்படுத்துகிற சிந்தனையும் செயல்திறனும் முதியவர்களுக்கு வாய்க்காது. இளைஞர்கள் அப்படியா? தப்பு செய்யணும்னு முடிவெடுத்துட்டா ஊருக்கு தெரியாம எப்படி செய்யறது, குடும்பத்துக்கு தெரியாம எப்படி செய்யறது, அந்த பெண்ணை எப்படி மயக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறது, லாபகமா மடக்கிறது. ஒரு பெண்ணும் அது மாதிரி தான், ஒரு ஆணும் அது மாதிரி தான். ஏன்னு கேட்டா இளமை பருவம் அப்படி ஒரு துடிப்பான பருவம், எதையும் செய்து முடிக்கிற ஆற்றல் நிறைந்த பருவம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில அல்லாஹ் சில மனிதர்களுக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்குவான். எப்படிப்பட்ட சிறப்பு அந்தஸ்து தெரியுமா? நீதிமன்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கிற பொழுது சூரியன் தலைக்கு பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். பூமியை செம்புத்தரையெல்லாம் மாத்தி இருப்பான், மக்கள் நிக்க முடியாது, காலில் அனல் கொதிக்கும், மேல இருந்து சூரியனுடைய வெப்பம் தலையை பிளக்கும். இப்பமே எப்படி இருக்குது? ஏப்ரல் மாசத்தினுடைய கோடை வெப்பத்தை தாங்க முடியுதா? ஊரெல்லாம் பயந்து கிடக்குது. அடுத்து மே மாசமே இன்னும் வரக்காலமே, மே ஜூன்ல என்ன போட போகுதோ தெரியலையே. தண்ணீர் தாகம் எடுத்து தண்ணி அள்ளி அள்ளி குடிக்கிறோம், இளநீர் வாங்கி குடிக்கிறோம், சர்பத்து போட்டு குடிக்கிறோம், ஃப்ரிட்ஜில் எந்த நேரம் பார்த்தாலும் ஐஸ் தண்ணியை வச்சு 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 எடுத்து எடுத்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டே இருக்கிறோம். எதுக்காக? கோடானு கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை இது. அதுவே பக்கத்தில் வந்தா இன்னைக்கு லெவலுக்கு நம்ம எத்தனை டிகிரி வெப்பத்தை அனுபவிக்கிறோம்? 40 டிகிரி அனுபவிப்போமா அதிகபட்சமா? 34 33 32 38 39 அதிகபட்சமா 40. 50 டிகிரி போச்சுன்னா ஆளு பீஸ். 50 டிகிரி வெப்பத்தை உலகத்தில் நீங்க சந்திச்சா உலகத்தில் மனுஷன் வாழ இயலாது. 53 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை மனிதனுடைய தோல்ல பட்டா 1 2 3 சொல்றதுக்குள்ள பாடி கரிஞ்சிரும். 3 செகண்டுக்குள்ள அங்க கறிக்கட்டு தான் கிடக்குமே தவிர உடம்பு இருக்காது. அப்ப இத்தனை 50 டிகிரி செல்சியத்தையே நம்முடைய உடல் தாங்காது என்று சொன்னால் சூரியனை பக்கத்தில் கொண்டு நிப்பாட்டுனா எத்தனை டிகிரி? 6000 டிகிரி 7000 டிகிரிங்களா? நினைச்சு பார்க்க முடியாத வெப்பம். வெப்பத்திலிருந்து அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு நிழல் இருக்காது, மரம் இருக்காது, கட்டடங்கள் இருக்காது, மேற்கூரை இடப்பட்ட வீடுகள் இருக்காது. அல்லாஹ்வுடைய அரிசி மட்டுமே மிச்சம் இருக்கும். ஒருவர் நிழலில் இலைபார வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருக்கிற நிழலை தவிர அங்க வேறு நிழல் கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்வானாம், சில மனிதர்களை அழைத்து உள்ள போய் உட்கார்ப்பா, நீ சாதாரண ஆள் கிடையாது, கௌரவிக்கப்பட வேண்டியவன், மரியாதை செய்யப்பட வேண்டியவன், உள்ள போய் உட்கார், ராகத்தா ஜென்டிலா உட்காரு. அப்படி ஒதுக்கப்படுகிற மனிதர்களில் ஒருவர் யார் என்று சொன்னால் ஷாபுன், ஒரு வாலிபர், இளைஞர், ஆம்பளையாம இருக்கலாம் பொம்பளையாம இருக்கலாம், ஆண் இளைஞர் பெண் இளைஞர், உள்ள உட்கார். ஏன்? நஷாஃபி இபாதத்தில்லா, உனது இளமை பருவத்திலே அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே உன் இளமையை நீ கழித்திருக்கிறாய். முதுமையில போய் பள்ளிவாசலே கதியா கிடக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இளமை பருவத்தில் கிடக்கிறானா, அதுதான் இப்ப பாராட்டுக்குரிய செய்தி.
இளமையில் அவனுடைய மனசை கெடுக்கிற 1000 வேலை இருக்குது. சினிமா பார்க்க கூப்பிடுற ஃப்ரெண்ட் இருக்கிறான், சாராயம் குடிக்க கூப்பிடுற நண்பர்கள் இருக்கிறார்கள். கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்கு இந்த உலகம் அவர்களை இழுக்கிறது. உலகத்தை சம்பாதிப்பதற்குரிய பொருளாதார மோகம் அனைத்துமே அவனை கட்டி இழுக்கிற பொழுது அதற்கு இடம் கொடுக்காமல், உலக மோகத்திலே மீழ்ந்து விடாமல், பெண்ணாசையிலே மறைந்து விடாமல், பதவி சுகத்திலே அழிந்து விடாமல், எனக்கு பதவி தேவையில்லை, பொருள் தேவையில்லை, உலகத்துடைய இன்பம் தேவையில்லை, இந்த இன்பங்களை எல்லாம் விட படைத்த இறைவனுடைய திருப்தி தேவை என்று இளமை பருவத்தை அல்லாவின் வெளிப்பாட்டிலே நீ கழித்திருக்கிறாய், எனவே உனக்கு நான் சிறப்பு மரியாதை தருகிறேன் என்று அரிசிக்கு கீழே அவரை அல்லாஹ் அமர்த்தி வைப்பான். இந்த இளைஞர்களுடைய இன்றைய நிலை என்ன? தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்க. மரணத்தை பற்றி நினைப்போடு வாழ்கிறார்களா? மறுமையை மறந்து வாழ்கிறார்களா? மறுமையை மறந்தவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا. இந்த உலகத்தில் சில விஷயங்களை அல்லாஹ் கவர்ச்சியாக்கி வச்சிருக்கிறான். பொம்பளைங்க, தங்கம், வெள்ளி, குதிரைப்படை, உலகத்துடைய ஆசாபாசம், பதவி மோகம் சொல்லிட்டு சொல்கிறார், தாலிக மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இவையெல்லாம் இந்த உலகத்துடைய அற்ப சுகங்கள். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்திலே இதைவிட அழகிய தங்குமிடம் இருக்கிறது. குல் அவ் நபியுக்கும் பிகைரின் மின் தாலிக்கும், இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லவா? லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், இறையச்சமுடையவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற சுவர்க்கத்தை வைத்திருக்கிறோம். 2 புறங்களிலும் சலசலத்து ஓடுகிற ஆற்று நீரை கொண்டிருக்கிற சுவன பூங்காது. காலிதீன ஃபீஹா, அங்கே நிரந்தரமாக குடியிருப்பீர்கள். அதன் இன்பத்தை இனிக்க இனிக்க அனுபவிப்பீர்கள். உலகும் ஃபீஹா மா தஷ்தஹில் அன்ஃபுஸ், உங்களுடைய உள்ளம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதுவெல்லாம் கிடைக்கும், நினைத்தது நடக்கும். உலகும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா, பரிசுத்தமான ஜோடிகள் அங்கே உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட சுவனத்திற்காக இந்த இம்மையை விலை பேசுவதா? அதை விட்டுவிட்டு இந்த அற்ப உலகிற்காக மறுமையின் இன்பத்தை விலை பேசுவதா? அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُم, யார் இறை நம்பிக்கை கொண்டு உலகத்தில் வாழ்ந்து அவர்களுடைய சந்ததிகளும் அந்த இறை நம்பிக்கையில் அவர்களை பின்தொடர்ந்தார்களோ 2 பேரையும் சொர்க்கத்தில் சேர்த்து வைப்போம். சொர்க்கத்தில் சேரணுமா, நரகத்தில் கடந்து அவனை நாசமாக்கு இவனை நாசமாக்குன்னு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணுமா? மரணத்துக்கு பிறகு வாழக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையில் வெற்றி எது என்பதை ஒவ்வொரு நிமிடத்திலும் நினைவுபடுத்தி நம்முடைய வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்தி மறுமையில் வெற்றி பெறுகிற நன்மக்களாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.